நான் வளர்ந்ததும் உங்க கிருபை. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கடந்த நாட்களாக நம்ம கர்த்தருடைய சமூகத்திலே உபவாசத்தோடு கூட பார்த்திருந்தோம். கர்த்தர் அநேக கிருபைகளையும் வரங்களையும் எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நம்முடைய அபிஷேகத்தை கர்த்தர் புதுப்பித்து கொடுத்தார். இந்த நாட்களிலே அநேக செய்திகளை நாம் கேட்டோம். தேவனுடைய பிள்ளைகள் நேர்த்தியாய் கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம மத்தியிலே பிரசங்கித்தார்கள். மிகவும் மகிழ்ச்சியா இருந்தது, மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. இந்த நாளிலும் கூட அருமையான சகோதரி அவர்கள் அருப்புக்கோட்டையில இருந்து வந்து ஒரு பலத்த அபிஷேகத்தோடு வைராக்கியத்தோடு கூட கர்த்தருடைய வார்த்தைகளை அவர்கள் பிரசங்கித்தார்கள். அது அநேகரை தட்டி எழுப்பி இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். பேசும் ஒவ்வொருவருடைய வாயிலிருந்தும் அந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் அநேகரை கிடைக்கூட்டும் என்பதிலே நான் நிச்சயம் கொண்டவர்களாய் காணப்படுகிறேன். இந்த நாளிலும் கூட கிருபை குறித்ததான சில காரியங்களை பகிர்ந்து கொள்ளும்படியாய் எனக்கு சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டபடியினாலே நாளிலே கர்த்தருடைய கிருபைகளை குறித்த சில காரியங்களை உங்களுக்கு முன்பாக நான் பகிர்ந்து கொள்ளும்படியாய் விரும்புகிறேன். தாவீதை குறித்து நான் கிருபை குறித்த அநேக காரியங்களை நான் உங்களோடு கூட பேசியிருக்கிறேன். நாம் தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொண்டதான அநேக வேதத்தில் உள்ள பரிசுத்தவான்களை குறித்து நாம் கடந்த நாட்களே தியானித்து இருக்கிறோம். மரியாளை குறித்து நாம் பார்க்கிற வேளையிலே அவர்கள் தேவனுடைய கிருபையை பெற்றார்கள் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். இன்னுமாய் மரியாள் தேவனுக்கு பிரியமாய் நடந்து கொண்டபடியினாலே மரியாளுடைய சாபங்களை குறித்து நாம் வேதத்திலே கடந்த நாட்களே தியானித்து இருக்கிறோம். அவர்கள் நியாய பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாத ஒரு பரிசுத்தமான ஜீவியம் செய்தபடியினாலே தேவனுடைய பிரியம் அவர்கள் மேல இருந்தபடியினாலே அவர்களுக்கு அளவில்லாத கிருபை தேவன் கொடுத்து இரட்சகராகிய தேவன் அவர்கள் மூலமாய் பூமியில வெளிப்படும்படியாய் அப்படிப்பட்டதான ஒரு பாக்கியத்தை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்தார். மற்றபடியாக நாம் நோவாவை குறித்து பார்க்கிற வேளையிலே அந்த தேவனுடைய எச்சரிப்பை அவன் பெற்ற போது அந்த பேழையை செய்து எப்படியாய் கர்த்தர் அவனுக்கு கட்டளை கொடுத்தாரோ அப்படியே அவன் செய்து முடித்தபடியினாலே அவன் தன்னையும் தன்னுடைய குடும்பத்தையும் ரட்சித்து அந்த பேழைக்குள்ளாய் பிரவேசித்ததை நாம் வேதத்திலே பார்க்கலாம். இனிமாய் நாம் பார்க்கும்போது பவுல் தேவனிடத்திலே கிருபை பெற்றபடியினாலே அவனுடைய சரீரத்திலே பலவீனம் காணப்பட்ட போதும் அந்த பலவீனத்தை குறித்து அவன் புலம்பிக் கொண்டிராதபடி அவன் அதை குறித்து பேசிக் கொண்டிராதபடி அந்த பலவீனத்திலும் கூட நான் மேன்மை பாராட்டுகிறேன் என்று சொல்லி ஆண்டவரை அந்த கிருபையினாலே அந்த கிருபை அவர் பெற்ற போது எனக்கு வருகிற பலவீனங்களே நான் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுகிறேன் என்று சொல்லத்தக்கதாக அந்த கிருபை அவரை தாங்கினது. உண்மையை மோசே குறித்து நாம் வேதத்திலே பார்க்கிற வேளையிலே மோசே கர்த்தரிடத்திலே கிருபை பெற்றபடியினாலே கர்த்தரை அந்த கண்மலையின் வெடிப்பிலே தேவன் நிற்க வைத்து அவருடைய கண்மலை வெடிப்பாகிய சரீரமாகிய அந்த பிளக்கப்பட்ட சபை அதை காண்பிக்கிறது. அந்த ஒரு மகிமைக்குள்ளாய் அவனை நிறுத்தி தேவனுடைய பிரசன்னத்தை காணும்படியாய் தேவனுடைய சாயலை அவன் பின்புறத்தை காணும்படியாய் அப்படிப்பட்ட ஒரு பெரிய கிருபை பெற்றான். அவனுடைய முகம் பிரகாசித்தது என்று பார்க்கிறோம். இப்படியாய் தேவனுடைய கிருபை பெற்ற ஏராளம் தேவனுடைய பிள்ளைகளை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்க முடியும். ஆனால் இந்த நாளிலே நான் தாவீதை குறித்து உங்களோடு கூட பேசும்படியாய் விரும்புகிறேன். தாவீது அதிகமாய் தேவனுடைய கிருபை ருசி பார்த்த ஒரு மனிதன். அவன் கிருபை குறித்து அவன் சொல்லுகிற வேளையிலே சங்கீதம் 63 அதிகாரம் 3 வசனத்தில் அவன் சொல்லுகிறான், ஜீவனை பார்க்கிலும் அது கிருபை நல்லது. தேவனுடைய கிருபை அவன் அதிகமாய் ருசி பார்த்தவன். தன்னுடைய ஜீவனை பார்க்கிலும் கர்த்தருடைய கிருபையை அவன் அதிகமாய் நேசித்தவனாய் இருந்தான் சொல்லி நம் வேதத்திலே பார்க்கிறோம். அதிகமான சங்கீதங்களை எழுதினவன். அதிகமான சங்கீதங்களிலே அதிகமாய் கிருபை குறித்து பேசியிருக்கிற ஒரு பரிசுத்தவான் தான் தாவீது. அந்த தாவீது தேவனுடைய கிருபை அதிகமாய் தன்னுடைய ஜீவியத்திலே ருசி பார்த்தபடியினாலே அவன் ஜீவனை பார்க்கலும் அந்த கிருபை பெரியது என்று சொல்லுகிறது நாம் பார்க்கலாம். எப்போதும் தாவீது தேவனுடைய கிருபை நம்பியே ஜீவிக்கிறான். ஏராள வசனங்கள் அவன் தேவனுடைய கிருபை நம்பி இருக்கிறேன் என்று சொல்லுகிற வசனங்களை நம் வேத புத்தகத்திலே பார்க்க முடியும். ஆனால் இன்றைக்கு எல்லா வசனங்களையும் எடுத்தால் தாமதமாகிவிடும் என்பதற்காக நான் அதிகமான வசனங்களை எடுக்கவில்லை. ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 52 அதிகாரம் 8 வசனம்.
பார்த்து சொல்கிறான், என்றென்றைக்கும் நான் தேவனுடைய கிருபை நம்பி இருக்கிறவன், நான் தேவனுடைய ஆலயத்திலே பச்சையான ஒலிவ மரமாய் இருக்கிறேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் தன்னுடைய ஜீவியத்தின் அனுபவத்தை இங்க சொல்லுகிறது நாம் பார்க்கலாம். இன்னமாய் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த கிருபைகளை குறித்து நாம் ஏசாயா 55ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே பார்க்கலாம், வாசிக்கலாம். ஒருவர் இங்கே தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கலாம். நிச்சயமான கிருபைகளை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். அவனுக்கு மாத்திரமல்ல, தாவீதுக்கு கொடுத்த கிருபைகளை நாம் வாஞ்சிக்கிற வேளையில கர்த்தர் நமக்கும் அப்படிப்பட்டதான கிருபைகளை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். தாவீதுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய கிருபை அவன் பெற்றபடியினாலே அவனுடைய வாழ்க்கையிலே அவன் பெற்றுக்கொண்ட ஒரு சில ஆசீர்வாதங்களை நான் சொல்லி முடிக்க முடியாது விரும்புகிறேன். முதலாவதாக நாம் பார்க்கிற வேளையிலே அவன் கிருபை கொண்டு சத்துருவை ஜெயிக்கிறவனாய் இருந்தான். சத்துருவின் கைக்கு சத்துருவாகிய பிசாசானவன் இன்னைக்கு நம்ம எப்படி சுத்தி நெருங்கி நிற்கிறானோ அவனமாய் அன்றைக்கு எழுத்தும்படியாய் ஜீவித்த தாவீது நாட்களே அபிஷேகம் பண்ணப்பட்டவனை விலக்கொள்ளும்படியாக அவனை கொல்லும்படியாக சவுல் அது கொல்லாத ஆவியை உடையவனாய் இருந்து அவனை துரத்தி கொண்டே வந்ததை நம் வேதத்திலே பார்க்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட சத்துருவின் கைக்கு தப்பிக்கொள்ளும்படியாய் எப்போதும் அவன் தேவனை சார்ந்து கொண்டான். தேவனுடைய கிருபை அவன் சார்ந்து கொண்டபடியினாலே அந்த சத்துருவின் கைக்கு அநேக வேளைகளிலே தேவன் அவனை தப்புவிக்கிறதை நம் வேதத்திலே பார்க்கலாம். மரணத்திற்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் இருக்கிறது என்று சொல்லி அவன் யோனத்தாண்டத்திலே சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். ஒரு மயிரிலே தப்பிக்கொள்வார்கள் என்று சொல்லப்பட்டது போல அநேக வேளையிலே மரணத்தை நெருக்கி வருகிற வேளையிலும் கர்த்தருடைய கிருபை அவனை காப்பாற்றினதை பார்க்கலாம். இன்னைக்கும் சத்துருவாகிய பிசாசானவன் நம்முடைய ஜீவியத்திலும் கூட அநேக காரியங்களை கொண்டு ஆவிக்குரிய ஜீவியத்திலே நம்மை விழத்தள்ளும்படியாக அவன் போராடி கொண்டிருக்கிறான். அதிலே வீழ்ச்சி அடைந்தவர்களும் உண்டு, விடாதபடி தங்களை காத்து கொண்டவர்களும் உண்டு. தேவனுடைய கிருபை யார் சார்ந்திருக்கிறார்களோ அவர்கள் விடாதபடிக்கு சத்துருவின் கைக்கு கர்த்தர் அவர்களை தப்பு வைப்பார். ஆவிக்குரிய ஜீவியத்திலே மாத்திரமல்ல, உலக பிரகாரமான காரியங்களிலும் இன்று சத்துருவினால் நான் ஒடுக்கப்பட்டு ஏன் துக்கத்துடனே தெரிய வேண்டும் என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிற துக்கப்படுகிற அங்கலாய்க்கிற தேவனுடைய பிள்ளைகள் உண்டு. அவர்களுக்கு தேவனுடைய கிருபையானது விடுவிக்க வல்லதா இருக்கிறபடினாலே இந்த கிருபை என்றென்றைக்கும் நீங்கள் நம்பி இருப்பீர்கள் என்றால் நிச்சயமாக கர்த்தர் சத்துருக்களுக்கு உங்களை விலக்கி பாதுகாக்கிறவராய் இருப்பார். அடுத்தபடியாக நாம் பார்க்கிற வேளையிலே தேவன் தாவீதுக்கு ராஜ்யபாரத்தை கொடுத்தார். ஏசாயா 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும். பாருங்க, இந்த கிருபையினாலே சிங்காசனத்தை தேவன் அவனுக்கு ஸ்தாபித்து கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அந்த தாவீதின் சந்ததி எனப்பட்டவர், தாவீதின் வேர் எனப்பட்டவர், ஈசாயின் அடிமரத்திலிருந்து துளிராய் எழும்பினவர். அவருடைய ராஜ்யபாரம் நித்திய காலமாய் நிலைக்கும் என்பதையும் அங்கே தீர்க்க தரிசனமாய் ஏசாயா சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த கிருபை பெற்ற தாவீதனுடைய சிங்காசனத்தை கர்த்தர் ஸ்திரப்படுத்தினார் என்று சொல்ல பார்க்கிறோம். 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சாமுவேலின் புத்தகத்திலே நான் பார்க்கிற வேளையிலே அவனுடைய ராஜ்யபாரத்தை கர்த்தர் அங்கே ஸ்திரப்படுத்தினதை நாம் பார்க்கலாம். தாவீது அபிஷேகம் பண்ணின போது
கர்த்தர் அவனிடத்திலே சொன்னார், உன்னை நான் ராஜாவாக ஏற்படுத்துவேன் என்று சொன்னார். ஆனால் அவன் 17வது வயதிலே அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தன்னுடைய 30வது வருஷத்திலே வயதிலே அவன் ராஜாவாய் மாறுகிறதை நாம் பார்க்கலாம். அத்தனை வருஷங்கள் வனாந்தரத்திலே அவன் யாத்திரை பண்ணி கொண்டிருந்தான். வனாந்தர ஜீவியம், பாடுகள், மரணத்துக்கு ஏதுவான காரியங்கள், இவைகள் எல்லாம் நேரிட்ட போதும் தேவ கிருபை அவனோடு கூட இருந்து அவனுக்கு கொடுத்ததான அந்த வாக்கு தத்தத்தை கர்த்தர் அந்த நாளிலே யூதா ஜனங்கள் மத்தியிலே ராஜாவாகும்படி அவனுக்கு கொடுத்ததை நாம் பார்க்கலாம். இன்னும் 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே நாம் வாசித்த போது தாவீது எருசலேமின் மேலே அங்கே ராஜாவாய் மாற்றப்பட்டான். அவன் ஒரு கோத்திர யூதா கோத்திரத்திற்கு மாத்திரம் அவன் அங்கே ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் 2வது முறை அவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட போது சமஸ்த இஸ்ரவேலின் மேலே அவன் ராஜாவாய் மாறினான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் இந்த வசனத்தை நாம் பார்க்கிற வேளையிலே கிருபையினாலே தேவன் அவருடைய சிங்காசனத்தை ஸ்திரப்படுத்தினார். இன்னைக்கு சிங்காசனம் என்று சொல்லப்படுவது பரலோக ராஜ்யத்திலே ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காகவும் வைக்கப்பட்டிருக்கிறது. கடந்த நாட்களே நாம் வெளிப்படுத்தின விசேஷத்திலே சபையில அநேகர் அந்த தேர்வை எழுதினீர்கள். மிகவும் ஆசீர்வாதமாய் இருந்தது. ஒருவேளை நாங்கள் அதிகமான மதிப்பெண்கள் பெறாவிட்டாலும் அந்த வார்த்தைகள் எங்களை மிகவும் தொட்டது என்று சொல்லி அநேகர் வந்து என்னிடத்தில் சொன்னார்கள். ஏனென்றால் சாதாரணமாக அந்த வெளிப்படுத்தலை வாசிக்கும் போது எங்களுக்கு ஒன்றும் புரியாது. இந்த முறை எங்களுக்கு நன்றாய் புரிந்தது என்று சொல்லி அநேகர் சொன்னார்கள். அங்கே நாம் பார்க்கிற வேளையிலே சபைகளுக்கு கர்த்தர் ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு சிங்காசனம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். இந்த தாவீது கிருபையை பெற்றவனாய் ஒரு ஜெயம் கொண்டவனாய் இருந்தபடினாலே அவன் சிங்காசனத்திலே அமருகிறதை நாம் பார்க்கலாம். தேவனுடைய பிள்ளைகள் இந்த பூமியிலே உலகம், மாம்சம், பிசாசு ஆகிய இவைகளின் மேல ஜெயம் கொள்ளும் போது தேவன் பரலோக ராஜ்யத்திலே சிங்காசனத்தை நமக்கும் வைத்திருக்கிறார். நாம் அவருடைய கிருபையை சார்ந்து ஜீவிப்போம் என்றால் அந்த சிங்காசனத்திலே கர்த்தர் நம்மை சகல அதிகாரத்தோடும் இருப்புகோலால் ஜாதிகளை ஆளுகிற அதிகாரத்தை உனக்கு கொடுப்பேன் என்று சொன்ன கர்த்தர் நம்மையும் ஒரு நாள்ல அந்த சிங்காசனத்திலே அமர பண்ணுவார் என்பது நிச்சயமா இருக்கிறது. அடுத்தபடியாக தாவீதுக்கு தேவன் கொடுத்த கிருபை என்னவென்றால் அவருடைய சந்ததிக்கும் கர்த்தர் ராஜ்யபாரத்தை கொடுத்தார். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இங்கே அவனுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் கொடுக்கப்படுகிறது. உன் ராஜாசனம் என்றைக்கும் நிலைத்திருக்கும். இதுல இந்த இடத்தை நான் பார்க்கிற வேளையிலே எழுத்தின்படியாகவும் கர்த்தர் தாவீதுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்தார். உன் சந்ததி எப்போதும் சிங்காசனத்திலே இருக்கும். அந்த ரெகோபெயாம் ராஜா சாலமோனுடைய மகன் மிகவும் துன்மார்க்கனாய் நடந்து ஜனங்களுக்கு பிரியமில்லாமல் நடந்த போது இஸ்ரவேலும் யூதாவும் 2ஆய் பிரிந்ததை நாம் வேதத்திலே பார்க்கலாம். ஆனால் கர்த்தர் தாவீதோடு கூட உடன்படிக்கை பண்ணினபடியினாலே அவனுடைய யூதா கோத்திரத்திலே ராஜா இல்லாதபடிக்கு தேவன் ஒழித்து போடவில்லை. கடைசி வரையிலும் அந்த ராஜாக்களுடைய நாட்களை நாம் வாசிக்கிற வேளையிலே யூதாவிலே அரசாண்ட ராஜாக்கள் இஸ்ரவேல் ராஜாக்கள் சொல்லி 2ஆய் பிரிக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம். இங்க இந்த ராஜா அரசாண்ட போது இஸ்ரவேலை இன்னொரு ராஜா அரசாண்டு கொண்டிருப்பான். அப்படியாய் கர்த்தர் தாவீதுக்கு உலக பிரகாரமாய் அவனுடைய சந்ததியானது சிங்காசனத்திலே வீற்றிருக்கும் என்பதை தேவன் நிச்சயமான ஒரு கிருபையாய் அவனுக்கு கொடுத்தார். அது மாத்திரமல்ல, அங்கே நாம் அந்த வாசித்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். இங்கே தாவீதுக்கு உலக பிரகாரமான ஒரு வாக்கு
வாக்குத்தத்தமும் கொடுத்து விட்டது, ஆவிக்குரிய ஒரு வாக்குத்தத்தமும் கொடுத்து விட்டது. என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும், என்றைக்கும் நிலைத்திருக்கலாம். ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நிலைத்திருந்தது பூமிக்குரிய ராஜ்யபாரம். ஆனால் அது ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு பின்பு அந்த ராஜாக்களுடைய ஆட்சிகள் எல்லாம் நின்று போய்விட்டது. ஆனால் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற ஒரு ராஜாசனம் அவனுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினார். அதுதான் தேவனுடைய ராஜ்யத்திலே அவனுக்கு கொடுக்கப்பட்டதான அந்த சிங்காசனத்தை அது காண்பிக்கிறதா இருக்கிறது. அவனுடைய சந்ததியிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்தபடியினாலே அவனுடைய ராஜ்யம் என்னைக்கு முடிவில்லாத ராஜ்யமா இருக்கிறபடினாலே முடிவில்லாத ராஜ்யத்தை உடைய ஒருவருக்கு அவன் தகப்பனாய் மாறினான். அது அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு உன்னத ஆவிக்குரிய ஆசீர்வாதமாய் இருக்கிறது. ஆகவே தேவன் அவனுக்கு மாத்திரம் ராஜாசனத்தை கொடுக்கவில்லை, அவனுடைய சந்ததிக்கும் கர்த்தர். இன்னைக்கு நாமும் தாவீதின் பிள்ளைகள் தான், நாமும் ஆபிரகாமின் பிள்ளைகள் தான், தாவீதின் சந்ததியார் தான். ஏனென்றால் தாவீதின் சந்ததி தான் இயேசு கிறிஸ்து. அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவருடைய தாவீதுக்கு பிள்ளைகளாக தான் இருக்கிறோம். சந்ததியானது என்றைக்கும் நிலைத்திருக்கத்தக்கதாக ஒரு ராஜ்யபாரத்தை இயேசு கிறிஸ்து பெற்றுக்கொண்டார். ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் உடையவர். அவர் அந்த ஆளுகையை அவர் தாவீதுக்கு முன்பாக பெற்றுக்கொண்டு நித்திய காலமாக அரசாளுகிற தேவனாய் இருக்கிறார். அவரோடு கூட நித்திய காலமாய் அவருடைய கிருபை பற்றிக் கொள்கிறவர்கள் ஆளுவார்கள் என்பது அங்கு நிச்சயமாக இருக்கிறது. அடுத்தபடியாக நாம் பார்க்கிற வேளையிலே தாவீதுக்கு தேவன் கொடுத்த நிச்சயமான கிருபை என்னவென்றால், அவர் இயேசு கிறிஸ்துவின் தகப்பன் என்று அழைக்கப்பட்டார். உன் சந்ததி இவனமாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டது. சந்ததி என்பது இயேசு கிறிஸ்துவே என்று பவுல் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். சந்ததிகள் என்று எழுதப்படவில்லை, சந்ததி என்பது இயேசு கிறிஸ்துவை காண்பிக்கிறதா இருக்கிறது என்று நிறுவனங்களை நாம் வாசிக்கிறோம். இங்கே மத்தேயு 1:1 வாசிக்கலாம். தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு. அப்படி என்றால் தாவீதின் குமாரன் என்று அவர் அழைக்கப்பட அவர் சித்தமுள்ள தேவனாய் இருந்தார். ஏனென்றால் அவனை தேவன் அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்கு உரியவனாய் மாற்றினபடியினாலே தேவன் அப்படிப்பட்ட ஒரு பெரிய வாக்குத்தை கொடுத்தார். மரியாதை குறித்து நாம் பார்க்கிறோம். அவளை தாய் என்று தேவன் அழைக்கிறார். அவளுடைய தாயாக எழும்பினாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மரியாள் தன்னை ஒரு தாயாக ஒப்புக்கொடுத்தபடியினாலே இன்னைக்கு நாம் எல்லாரும் இந்த ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்கு தகப்பனாய் தாவீது இருந்தது போல இன்னைக்கு யார் என்னுடைய தாய், யார் என்னுடைய சகோதரி, யார் என்னுடைய சகோதரன் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். நாமும் அவருடைய கிருபையை பற்றி கொண்டு தாவீதை போல ஜீவிப்போம் என்று சொன்னால் அநேக ஆத்துமாக்களை சம்பாதிக்கிற தாயாக நாம் எழும்புவோம் என்பது அதிக நிச்சயமாய் இருக்கிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எப்படியாய் தாவீது இயேசு கிறிஸ்துவுக்கு தகப்பனாய் மாறினாரோ அதை போல நாம் அநேக அநாத ஸ்திரீக்கு அநேக பிள்ளைகள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அநேக ஆத்துமாக்களை கிறிஸ்துவண்டைக்கு நாம் சேர்ப்போம் என்றால் தாவீதுக்கு கிடைத்த அந்த கிருபை நிச்சயமாக நமக்கும் பரலோகத்திலே கிடைக்கும். கடைசியாக நாம் பார்க்கிற வகையிலே தாவீது தேவனாலே நற்சாட்சி பெற்றவன். அது மாத்திரமல்ல, அவர் கடைசி வரைக்கும் தேவன் அவனுக்கு ஒரு நிச்சயமான கிருபை கொடுத்தார். அது நிச்சயமான கிருபை என்னவென்றால் எல்லாருக்கும் அந்த நிச்சயம் இல்லை. மோசை குறித்து நாம் பார்க்கிற வேளையிலே தேவன் மோசை அடக்கம் பண்ணினார். அவர் எங்க அடக்கம் பண்ணார் என்று இதுவரைக்கும் யாருக்கும் தெரியாது. அவனுடைய பிரேத குழியை ஒருவனும் அறியான் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அவனுக்கு நிச்சயமாய் பரலோக ராஜ்யத்துல இடம் உண்டு என்பதை நாம் நிறைய சந்தர்ப்பங்களை பார்க்கிறோம். மோசே எலியாவும் தேவனிடத்துல பேசுகிறதே, அந்த மறுரூப மலையிலே அவருக்கு காணப்பட்டு அவரிடத்துல பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் நிச்சயமான கிருபைகளை பெற்றவர்கள். அது மாத்திரமல்ல, தானியேலை குறித்து நாம் பார்க்கிறோம். உன்னுடைய நாட்கள் முடிவடைந்து நீ உன் சுதந்திர வீதத்திற்கு எல்லாரும் எழுந்துற நாள்ல நீ எழும்புவாய் என்று சொல்லி ஆண்டவர் நிச்சயமாய் அவன் மறிக்கும் முன்னே அந்த பரலோக ராஜ்யத்தை குறித்த நிச்சயம் உள்ளவனாய் அவன் மறித்தான். அதை போல தாவீது தேவன் அவனுக்கும் அப்படிப்பட்ட ஒரு நிச்சயமான கிருபை. பரலோக ராஜ்யத்திலே தாவீதுக்கு ஒரு இடம் உண்டு என்பதை வெளிப்படுத்தின உத்தேசம் வரைக்கும் தாவீதை குறித்து தேவன் பேசுகிறதை பார்க்கலாம்.
அவனுடைய குணாதிசயங்களை குறித்து நம்ம கடந்த நாட்கள்ல பார்த்தோம். அதெல்லாம் நம்மளால இமேஜின் பண்ணி கூட பார்க்க முடியாது. ஏனென்றால் அவன் தேவனுடைய ஆலயத்தை நேசித்த விதமும், தேவனுடைய வசனங்களை அதிகமாய் வாசித்து தியானித்ததும், அவன் கர்த்தருக்கு பயந்து நடந்ததும், கர்த்தரை ஆராதித்தது, இப்படிப்பட்ட காரியங்களால அவன் அந்த கிருபையை பாதுகாத்து இவ்வளவாய் அவன் தன்னுடைய வாழ்க்கையில் அந்த நிச்சயமான கிருபைகளை பெற்றுக்கொள்ள மட்டும் அவன் கர்த்தருக்கு உண்மை உள்ளவனாய் இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். தாவீது அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே தேவன் அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறதை நம்ம பார்க்கலாம். பின்பு அவர் சவுலை தள்ளினார். அவனை தள்ளி சொல்லி எழுதப்பட்டது. சவுலை தள்ளிவிட்டு, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் என்று தேவன் தாமே அவனை குறித்து சாட்சி கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். கிருபையை அதிகமாய் நேசித்தவன், கிருபை அதிகமாய் பெற்றவன். அவனுக்கு பாருங்க கிடைத்திருக்கிற நிச்சயமான கிருபை என்னவென்றால், தேவனுடைய ராஜ்யத்திலே நிச்சயமாய் அவன் தங்கியிருப்பான் என்பது அவனுக்கு கிடைத்த நிச்சயமான கிருபை. அது மாத்திரமல்ல, தேவனே அவனை குறித்து சாட்சி கொடுத்தார் என்று அப்போஸ்தலர் புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். இப்படியாய் இன்னைக்கு எப்படி தாவீது கர்த்தருடைய கிருபையை பெற்றுக்கொண்டு அதுல நிலைத்திருந்தானோ, நாமும் அப்படியா நிலைத்திருப்போம் என்றால் நமக்கும் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக கிடைக்கும். ஆகவே கர்த்தர் உங்களின் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெறும்படியாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.